जपाकुसुमसङ्काशं काशिपेयमहाकृतिं ततोदिं सर्वपापघ्नं प्रणतोऽस्मि दिवाकरं भास्करायै विद्महे மகத்துரியராயை தீமகே தன்ன சூரிய பிரசோதயாத். அனைவருக்கும் வணக்கம். நெல்லை அபியம்பிகா ஒர்க்ஸ். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் சூரிய புராணம் கேட்டுக்கிட்டே வரோம். சின்ன ரீகேப். நைமிச்சாரண்யம் வனத்தில் அங்கே இருக்கக்கூடிய ரிஷிகள் வேள்வி, யாகம், தவம் போன்ற விஷயங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். அப்போ அந்த இடத்துக்கு சூத முனிவர், வியாசருடைய சிஷியனாக இருக்கக்கூடிய சூத முனிவர் அந்த இடத்துக்கு வரார். வியாசரிடம் இருந்து கற்ற 18 புராணங்களின் புலமை கொண்டவர் சூத மகரிஷி. இந்த சூத மகரிஷியிடம் பிற ரிஷிகள் 18 புராணங்களை சொல்லி கேட்க, முதலாக அவருங்க கேட்டது ஆதிதேவனாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய சூரிய புராணத்தை கேட்குறாங்க. இந்த சூரிய புராணத்தை சூத மகரிஷி ஆரம்பிக்கிறார். வசிஷ்ட முனிவரிடம் பிருகத்பலங்கிற ராஜா நிறைய படிச்சுட்டு அந்த சந்தேகத்தின் காரணமாக வசிஷ்ட மகரிஷம் இடம் கேள்வி கேட்க, அந்த கேள்விகளுக்கு பதிலாக வரக்கூடிய பதில் சூரிய பகவான். இப்படி சந்திரபாகா நதிக்கரையில் சாம்பவபுரத்தில் சூரிய பகவானுக்கு உண்டான கோயில் பற்றியும் அதனுடைய பெருமையை பற்றியும் பிருகத்பலன் கேட்க, அந்த கோவில் யார் கட்டினா, ஏன் அந்த இடத்துக்கு சூரிய பகவான் அந்த இடத்துக்கு எப்படி காட்சி கொடுத்தார், இந்த விஷயங்களை கேட்க, வசிஷ்ட மகரிஷி விஸ்வரமாத்மாவுடைய மகனாகக்கூடிய சாம்பவன் நாரதர் அவமானம் படுத்தியதால வெண்குஷ்டம் வர காரணமாகவும், அந்த வெண்குஷ்டம் போவதற்காக மீண்டும் நாரத மகரிஷம் மன்னிப்பு கேட்டு அதுக்கு உபச்சாரமாக பிரதி உபகாரமாக சொன்னக்கூடிய விஷயம்தான் சூரிய பகவானுடைய வழிபாடு. அப்படி சாம்பவன் நாரதரிடம் நிறைய கேள்வி கேட்கிறார். யாரு சூரிய பகவான், அவருடைய 12 ரூபங்கள் என்ன, 6 ருதுக்கள்ல இருக்கக்கூடிய நிறங்கள் என்ன, அப்படி சூரிய பகவானுடைய பரிவார தெய்வங்கள் யாரு, சூரிய பகவானுடைய மனைவி மக்கள்கள் யாரு, சூரிய பகவான் எந்த அளவுக்கு கோபம் கொண்டவர், அந்த கோபத்தை எப்படி விஸ்வகர்மா தணித்தார், இப்படி சூரியனுடைய பெருமையை பற்றி பிரம்மா எவ்வாறாக தன்னுடைய குறிப்பிட்டார், சூரியலோகம் எப்படி இருக்கிறது, அவருடைய தேரினுடைய அமைப்பு என்ன, எந்தெந்த தேவர்கள் எந்தெந்த திசைகளில் இருந்து சூரிய பகவானை காத்தாங்கங்கிறத வரைக்கும் நம்ம சென்ற பாகம் பார்த்தோம். இந்த பாகத்தில் சஞ்சாரமும் கிரகங்களும்ங்கிற ஒரு தலைப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம். சூரியனுடைய ரதம் பொன்மயமானது, 9 யோஜனை விஸ்தாரம் உடையது. ஒரு யோஜனைங்கிறது 4ல் இருந்து 9 மைல்கள் கொண்டது ஒரு யோஜனை. அது மாதிரி 9 யோஜனை கொண்டது சூரிய பகவானுடைய தேர். அந்த தேருக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தோம்னா, ஒரு சக்கரம் உடைய தேர். அது ஒரே சக்கரம் உடைய தேர். அந்த சக்கரமும் மாயமானது. அப்படி மாயமாக இருக்கக்கூடிய அந்த தேர்களில் 6 கட்டைகள் பொருத்தப்பட்டிருக்கும். அந்த 6 கட்டைகள் தான் 6 ருத்துக்கள், அதாவது வசந்த ருத்து, கிரீஷ்ம ருத்து, சிஷிர ருத்து, ஹேமந்த் ருத்து போன்ற 6 ருத்துக்கள் தான் இந்த 6 கட்டைகள். அப்படி அந்த சக்கரத்தின் மேல் 2 தட்டுகள் இருக்குல்ல, அதில் ஒரு தட்டு உத்தராயணமாகவும் கீழே இருக்கக்கூடிய பாகம் தட்சிணாயனாகவும் இருக்கிறது. அப்படி சூரியனுடைய தேர்ல இருக்கக்கூடிய 7 குதிரைகளுடைய பெயர் காயத்ரி, திருஷ்டி, அனுஷ்டு, பிரகிருதி, பங்கிருதி, ஜெகதி, உஷ்ணுகு என்ற 7 அந்த குதிரையினுடைய பெயர்கள். அப்படி பொன்மயமாக ஜொலிக்கக்கூடிய அந்த தேரில் இந்த 6 ருத்துக்களில் ஒவ்வொரு ருத்துவுக்கும் ஒவ்வொரு ராக, அதாவது ஒரு ருதுக்கு யார் வருவான்னா, அந்த ரதத்தில் சூரிய பகவான் இருப்பார். ஒரு பிரஜாபதியாக இருக்கக்கூடிய 2 ரிஷிகள் வருவாங்க.
2 கந்தர்வர்கள் வருவாங்க, 2 யக்ஷரர்கள் வருவாங்க, 2 ராட்சசர்கள் வருவாங்க, 2 அப்சரஸ் வருவாங்க, 2 சர்ப்பங்கள். இவங்க ஒவ்வொருவரும் 2 பேராக அந்த ஒவ்வொரு ருதுக்களுக்கும் இந்த தேரில் ஏறி பயணம் செல்வதாக ஐதீகமாக சொல்றாங்க. அப்படி முதலாக இருக்கக்கூடிய வசந்த ருதுவில் பவனி வரக்கூடிய சூரியன் 12 சூரியர்களில் 2 பேர் ததாவும் அரியமான், புலஸ்திகர் புலகர் என்ற 2 பிரஜாபதிகளும், வாசுகி கச்சநீர் என்ற 2 சர்ப்பங்களும், தும்புரு நாரதர் என 2 கந்தவர்களும், கிறிஸ்தலி புஜஞ்சஸ்தலி என்ற 2 அப்சரஸ் மங்கைகளும், ராதாகிருஷ்ணன் ரஜேந்திரன் என்ற 2 யக்ஷர்களும், ஹேதி பிரதேதி என்ற 2 ராட்சசர்களும் சூரிய பகவானோட தேர்ல வசந்த ருதுவுல பவனி வருவாங்க. அடுத்து கீஷ்ம ருதுவுல வரக்கூடிய சூரியனுடைய 12 சூரியர்கள்ல 2 பேராகக்கூடிய மித்ரன் வருணன் 2 சூரியர்களும், அத்திரி வசிஷ்டருங்கிற 2 பிரஜாபதிகளும், தக்ஷன் அனந்தன் என்ற 2 சர்ப்பங்களும், மேனகை சகஜயனை என்ற 2 அப்சரஸ் மங்கை, ஆஹா ஊஹுங்கிற 2 கந்தவர்கள், நதஸ்வரன் ரதசித்திரன் என்ற 2 யக்ஷர்களும், புலோஸ்திரிகன் வதன் என்ற 2 ராட்சசர்களும் கிரீஷ்ம வருவாங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய வசந்த வருஷ ருத்துவுல இந்திரன் விஸ்வான் என்ற 2 சூரியர்களும், அங்கீரசர் பிருகு என்ற 2 பிரஜாபத்திய முனிவர்களும், ஏலாபதி சங்கபாலன் என்ற 2 சர்ப்பங்களும், விஸ்வாவசு உக்ரசேனன் என்ற 2 கந்தர்வர்களும், பிரமோதனன் அசுமாதனன் என்ற 2 யக்ஷர்களும், பிரமலோச்சனை அனுமலோச்சனை என்ற 2 அப்சரசர்களும் 2 ராட்சசர்களும் வருஷ ருத்துவுல வராங்க. சரத் ருத்துவுல பர்ஜன் பூஷா என்ற 2 சூரியர்களும், பரத்வாஜர் கௌதமர் ஆகிய ரிஷிகளும், சித்திரசேனன் விஸ்வருஷி என்ற 2 கந்தர்வர்களும், ஐராவதன் தனஞ்சயன் என்ற 2 சர்ப்பங்களும், விஸ்வவசி கிருத்தவசி என்ற 2 அப்சரஸ் கன்னிகளும், சேனாசி சுரேஷனன் என்ற 2 யக்ஷர்களும், அபனன் வாதனன் என்ற 2 ராட்சசர்களும் வராங்க. ஹேமந்த் ருத்துவுல அசமன் பகன் என்ற 2 சூரியர்களும், காஷ்யபர் கிருத்து என்ற 2 முனிவர்களும், மகாபத்மன் கார்கோடகன் என்ற 2 சர்ப்பங்களும், சித்ராங்கதன் ஊர்ணவாயு என்ற 2 கந்தர்வர்களும், பூர்வசித்தி ஊர்வசி என்ற 2 அப்சரஸ்களும், தக்ஷரன் அரிஷ்டநேமி என்ற 2 யக்ஷர்களும், பூர்ஜன் வித்யும்மன் என்ற 2 ராட்சசர்களும், சிஷீரதுல துவிஷ்டா விஷ்ணு என்ற 2 சூரியர்களும், ஜமதக்னி விஸ்வாமித்ரர் என்ற 2 பிரம்ம ரிஷிகளும், கல்பாலகன் அசுவவர்தன் என்ற 2 சர்ப்பங்களும், திருராஷ்டன் சூரியவசு என்ற 2 கந்தர்வர்களும், திலோத்தமை ரம்மை என்ற 2 அப்சரஸ்களும், கிருதசி சப்ததசி என்ற 2 யக்ஷர்களும், யக்ஷரோரதன் பிரம்மரேகன் என்ற 2 ராட்சசர்களோடும் சிஷீர ருதுவுல பவனி வராங்க. இப்படி பிரஜாபதியாக இருக்கக்கூடிய ரிஷிகள் சூரியனை போற்றி ஸ்லோகங்களை இயற்ற, அந்த ஸ்லோகங்களுக்கு ஏற்றாவாறு கந்தர்வர்கள் இசையமைக்க, அந்த ஸ்லோத்திரத்துக்கும் கீதத்துக்கும் ஏற்றாவாறு அப்சரஸ் நடனமாட, இதையெல்லாம் கண்டு மனசந்தோஷம் அடைகிற சூரிய பகவான சர்ப்பங்களும் ராட்சசர்களும் பாதுகாக்கின்றன. வாலகில்பர் எனப்படும் 64,000 ரிஷிகள் உதயத்திலையும் அஸ்தமனத்திலையும் சூரியனை குறித்து ஸ்தோத்திரங்கள் செய்கின்றனர் எப்போதுமே. இவ்வாறாக சூரியன் ரிஷிகளோடும் கந்தர்வர்களோடும் அப்சரஸ்களோடும் யக்ஷர்களோடும் சர்ப்பங்களோடும் ராட்சசர்களோடும் பவனி வந்து இந்த லோகத்தை ரட்சித்து
உஷ்ணம், மழை, பயிர் வளர்த்தல் போன்ற விஷயங்களை ஜீவ ரகசியமாக இருக்கக்கூடிய கர்மானுஷ்டாக சுப அசுபங்களை பிரித்து பார்த்து மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் தன்னுடைய சக்தியை சூரிய பகவான் அளித்து கொண்டே இருக்கிறார். அப்படி கோடை காலத்திலையும் பனி காலத்திலையும் வருஷ காலத்திலும் பகல் இரவு உஷ்ணத்தையும் பனியையும் மழையையும் கொண்டு சூரியன் தேவர்களையும் பித்ருக்களையும் மனிதர்களையும் திருப்திப்படுத்துகிறார். அமிர்தம் நிறைவாக இருக்கக்கூடிய சந்திர கலை சுக்லபக்ஷ பிரதமையில இருந்து பௌர்ணமி வரை அபிவிருத்தி செய்து சூரியன் அமிர்தம் நிறைந்த கலையை தேவர்களுக்கும் 14 நாட்கள் பருகுகின்றன. பித்ருக்களோடு சர்ப்பங்களும் தேவரிஷிகளும் அந்த கலையை பருகுகின்றன. கிரகணங்கள் பூமியை இருளை போக்கி மழை மூலம் பயிர்களை ஔஷதங்களை வளர்த்து மனிதர்களுக்கு உண்டான அந்த உணவு தட்டுப்பாட்டையும் தீர்க்கிறார். இவ்விதம் சூரியன் தேவர்களுக்கு அரை மாதம் திருப்தி ஏற்பட செய்கிறார். அதாவது தேவர்களுக்கு ஒரு பகல் நேரம், பித்ருகளுக்கு ஒரு மாதம் திருப்தி ஏற்பட செய்கிறார். மனிதர்களுக்கு 1 மாத கால அளவுக்கு, பித்ருக்களுக்கு ஒரு பகல் அன்று. அடிக்கடி, அதாவது தினம்தோறும் அன்னம் பாலிப்பது மனிதர்களுக்கு எப்போதும் திருப்தி ஏற்பட செய்கிறது. எல்லா திக்குகளையும் தம்முடைய கிரகணங்களையும் பிரகாசத்தையும் உண்டு பண்ணி சகல லோகத்தையும் அவர் இவ்வாறு ரட்சித்து வருகிறார். பச்சை நிற குதிரையாக உருவம் கொண்ட சந்திராரஸ் ரதத்தை இழுத்து வர சூரிய நட்சத்திரங்களோடும் சந்திரங்களோடும் வானவெளியில் அற்புதமாக பவனி செய்கிறார். சூரியனுடைய சஞ்சாரம் பற்றி நாரதர் இவ்வாறு கூற வந்தபோது சாம்பவன் அவரை பணிந்து பின்வருமாறு கேட்டான். மகரிஷி, சந்திரனுக்கு குறைவு ஏற்பட்டு எவ்வாறு விருத்தி அடைகிறார்? கிருஷ்ணபக்ஷத்தில் சந்திரனுடைய அமிர்தமானது அமிர்தக்கலை பித்ருக்களுக்கும் தேவர்களும் எப்படி பருகுகின்றன என்ற கேள்வியை நாரதரிடம் சாம்பவன் கேட்கிறார். அதாவது முன்பொரு காலத்துல சந்திரன் எப்பயுமே பரிபூரண நிலவாக இருக்கிறார். அப்படி பிரஜாபதியாக இருக்கக்கூடிய தக்ஷனின் மகளை திருமணம் செய்கிறார். 27 மனைவிகளை, அதாவது 27 பெண்கள், அஸ்வினி, கிருத்திகை, ரோஹிணி, மிருகசீரிஷம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி என்ற 27 பெண்களையும் அவர் திருமணம் செய்கிறார். ஆனால் சந்திரன் ரோஹிணி மீதும் சுவாதி மீதும் மட்டுமே அதிக கவனம் செலுத்தி கொண்டே வருகிறார். இதை மற்ற பெண்களுக்கு பிடிக்காம தன்னுடைய தந்தையாக்கக்கூடிய தக்ஷ பிரஜாபதியிடம் புகார் தெரிவிக்க தக்ஷன் அவர் மூச்சை அடையும்படி சாபம் கொடுக்கிறார். சாபம் கொடுத்த பிறகு சிவபெருமான் அவரை உயிர்ப்பித்து அவரின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய 3வது பிறையை அவர் அதாவது சிவபெருமானுக்கு அழைக்க, அப்ப சிவபெருமான் சந்திரனுக்கு விமோச்சனமாக சூரியனுடைய ஆற்றலினால இனிமேல் நீ இயங்குவங்கிற ஒரு வரத்தை அவர் கொடுக்கிறார். ஆகையினால சூரியனுடைய ஒளி எந்த அளவுக்கு சந்திரன் மேல பரிபூரணமாக அதை பட்டு கொண்டே வரும். அதுதான் நம்மளுக்கு இந்த திதிகளாக இருக்கக்கூடிய பிரதமை, திருத்தியை, திருத்தியை, சதுர்த்தி, பஞ்சமி, ஷஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, சதுர்த்தசி, அமாவாசை அல்லது பௌர்ணமியாக இந்த 16 திதிகளை உருவாக்கம் செய்கின்றன. அப்படி இந்த 16வதாக திதி வரக்கூடிய பௌர்ணமி திதி அன்று சூரியனும் சந்திரனும் நேருக்கு எதிர்பார்ப்பாங்க. ஒரு கண்ணாடியில ஒரு லைட்டு நம்ம அடிக்கிறோம்னா அதோடைய பிரகாசம் எதிரொலிக்கும். அதே போலதான் சூரியனுடைய ஒளி கதிர்களை முழுவதும் சந்திரன் வாங்கிதான் இந்த பௌர்ணமி திதியாக 15வது நாளாக பிரகாசமடைகிறார் சந்திரன். அப்ப சந்திரனுடைய முழு ஆற்றல், சந்திரனுடைய ஆதிக்கம் மிக்கதுதான் பயிர், செடி, கொடிகள், தண்ணீர், தாவரங்கள். இது எல்லாமே சந்திரனுடைய ஆதிக்கம் மிக்க. அதனால்தான் கடல் என்னைக்கும் சந்திரனுடைய ஆதிக்கம் மிக்கது பௌர்ணமியில. அதனால்தான் அவருடைய அலைகள்
ரொம்பவும் ஆக்ரோஷமாகவும் ரொம்ப ஆனந்தமயமாகவும் இருக்கும். அப்படி சந்திரனுக்கு உண்டான அந்த அமிர்த கலை, அந்த அமிர்தம்ங்கிறது வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு திரவ பொருள். அப்ப அதே மாதிரி இருக்கக்கூடிய சந்திரனையும் அமிர்தக்கலை மிக்கவனாகவே பார்க்கறாங்க. அப்படி இந்த நேர் எதிர் வரக்கூடிய நாட்களுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக வளருவார். அதான் சுக்லபக்ஷம்போம். அப்ப அமாவாசைக்கு அடுத்து மறுநாள்ல வரக்கூடியது எல்லாமே சுக்லபக்ஷம் பிரதமையில இருந்து ஆரம்பிச்சு பௌர்ணமி வரக்கூடியதான் வளர்பிறைன்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்றோம். அப்ப இதையெல்லாம் சாம்பவன் கேட்டு மகிழ்கிறார். அப்ப பௌர்ணமியில இரு பாகங்கள் உண்டு. அவை ராகை, அனுமதி என்ற இரு பிரிவுகளை உடையது. அதே மாதிரி அம்மாவாசையிலையும் இரு பாகங்கள் உண்டு. ஸ்ரீனிவாலி, கூஹு என்ற இரு பிரிவுகளையும் இந்த 2 திதிகளும் கொண்டது. அமவா என்றால் சந்திரனும் சூரியனும் ஸ்தானத்தில், சந்திரன் சூரியனுடைய ஸ்தானமாகும். அதாவது சூரியனும் சந்திரனும் ஒரே இடத்துல இருந்துட்டா அது அமாவாசை. அதாவது நம்ம கண்ணுக்கு சந்திரனுடைய ஒளி நமக்கு தெரியாது. அப்ப சூரியனா ஒரு மறைச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் பொருள். அப்ப அன்னைக்கு அந்த ஒளி கதிர்கள் ரொம்பவும் குறைவாக இருக்கும். அப்படி அந்த இரவு பொழுது ரொம்பவும் வேகமாக செல்லக்கூடிய, அதாவது 12 மணி வரைக்கும் ஸ்ரீனிவாகுலியாகவும் அந்த பகல் பொழுது அது கூகு காலம். அதே போல பௌர்ணமிக்கு நம்ம இரவு பார்க்குறோம்ல, அது அனுமதி அந்த மதியை நம்ம அனுபவிக்கிறோம், அதனால அனுமதி. பௌர்ணமிக்கு காலையில விடிய காலையினால அது ராகை என்ற இரு பாகங்களையும் அவர் சொல்லுகிறார். அதுக்கப்புறம் பௌர்ணமி முடித்து பிரதமை திதியுடைய கலைகளை அக்னி பகவான் பருகுவார். அந்த ஒரு நாள் அந்த அமிர்த கலை அக்னிக்கு, அதாவது பிரதமை திதியில அக்னி பகவானுக்கு போகும். அமாவாசை முடிந்திருந்து சந்திரனுக்கு நாளெங்கும் கலைகள் சூரியன் வளர்த்து கொண்டு வருகிறார். கிருஷ்ணபக்ஷத்தில் அமிர்தமாகிய அந்த கலையை தேவர்களும் பித்ருகளும் பருகி மகிழ்கின்றன. பிரதமையில் சந்திரனுடைய கலையை அக்னி பருகிறார். அதாவது 2வது திதி திருதியை அன்று சூரியனே அன்னைக்கு பருகுகிறார். 3வது திருதியில வசுதேவர் பருகுகிறார். சதுர்த்தியில பிரஜாபதி பருகுகிறார். பஞ்சமி திதி அன்று வருணன் சந்திரனுடைய அந்த அமிர்த கலைய உண்ணுகிறார். ஷஷ்டி அன்னைக்கு இந்திரன் எடுத்துக்கிறார். சப்தமி திதி 7வது நாள் சப்த ரிஷிகள் எடுத்துக்கொள்ளுகிறாங்க. அஷ்டமி அன்னைக்கு 8 வசுக்கள். நவமி அன்று யமதர்மன் எடுத்துக்கிறார். மருந்துகள், அந்த நம்மளுடைய நம்ம செடி வளர்க்குறோம்ல, அது மாதிரி ஔஷதம், நல்ல சத்து உள்ள செடிகள் தசமி திதி அன்னைக்கு அதோடைய சக்திகளை அதிகரிச்சுக்குது. ஏகாதசி அன்று ருத்ரர்கள் 11 ருத்ரர் சிவபெருமான் அந்த எடுத்துக்கிறார். துவாதசி அன்னைக்கு மகாவிஷ்ணு. திரியோதசி அன்னைக்கு குபேரன். சதுர்தசி அன்னைக்கு பசுபதி, சிவபெருமானுடைய மற்றொரு ரூபம். அமாவாசை அன்று பித்ருக்கள், அதாவது திதி தர்ப்பணம் கொடுக்கறது நம்ம அமாவாசையில கொடுக்குறோம், அன்னைக்கு அவங்க எடுத்துப்பாங்க. இவ்வாறாக 16 அந்த கலைகளிலும் 16 தேவர்களுக்கும் மனிதர்கள், ஔஷதங்கள், பித்ருக்கள் உண்டானவர்களுக்கு சந்திரன் மூலமாக சூரிய பகவான் அந்த அமிர்தக்கலைய கொடுத்துக்கிட்டே வரார். அப்படி கொடுக்கக்கூடிய அமிர்தக்கலை சந்திரனுடைய கிரகணங்கள் முற்பகுதியில் சூரிய கிரகங்களுக்குள் பிரவேசிக்கின்றன. மத்திய காலத்தில் மரங்களுக்கு இடையே பிரவேசிக்கின்றன. பிற்பகுதியில் ஜலத்தில் பிரவேசித்து மறைந்து போகின்றன. சந்திரனுடைய கிரணங்கள் மரங்களுக்கு பிரவேசிக்கும் காலம் எவரும் மரங்களை வெட்டக்கூடாது. இப்ப நம்ம மரம் வெட்டுறோம்னா அந்த மரம் வெட்டுறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு. அப்ப சந்திரனுடைய கிரகணங்கள் எப்ப மரத்தை பிரவேசிக்குதோ அந்த
அலைகள் எப்ப மரத்தை நிறைய ஈர்க்குதோ அன்னைக்கு மரங்களை வெட்டக்கூடாது. அவ்விதம் செய்தால் அவர்களுக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் ஏற்படும். சூரிய புராணத்துல இதை குறிப்பிட்டிருக்காங்க. ஜலத்துல பிரவேசிக்கும் போது நம்ம அதை எடுத்துக்கலாம், அது நல்லது. ஏன்னா அது சந்திரனுடைய காரகத்துவத்தில் இருக்கக்கூடியது. பருகுவதற்கு தான் நீரே வகிச்சாங்க, அதனால அதுல இருக்க சொல்ல நீங்க எடுத்துக்கலாம். அப்படி பயிர் பட்சிகள் வளருவதற்காக தான் நீரில் அவருடைய அந்த கிரகணங்களை போடுறாங்க. அப்ப அந்த நீர் மூலமா புல் பூண்டுகள் வளர்கின்றன. அந்த புல் பூண்டை மாடு சாப்பிடும். மாடு சாப்பிட்டுட்டு பால் கொடுக்கும். அந்த பால் அடுத்த ஸ்டேஜ் தயிராகும், அதுக்கப்புறம் நெய்யாகும். நெய்யாகி திருப்பி ஹோமத்தில் நம்ம அந்த நெய்யை ஆகுதியாக கொடுப்போம். அந்த வரக்கூடிய புகை மீண்டும் சூரியனே எடுத்துக்கொள்வார். அப்ப மீண்டும் சூரியன்ல இருந்து சந்திரனுக்கு பாஸ் ஆகும். இது அப்படியே ஒரு சைக்கிள் மாதிரியே நடந்துட்டு இருக்கும். அந்த ஹோம அக்னிக்கு அவ்வளவு விசேஷமானது. ஏன்னா அமிர்த கலையை சூரியன் கொடுத்தாலும் அந்த ஹோமத்தினுடைய அந்த புகையை சூரியன் எடுத்துக்கிறார். இப்படி இந்த உலகம் இயங்குவதற்கு சூரியனும் சரி அவருக்கு மறைமுகமாக இருந்து சந்திரன் மூலமாகவும் இவ்வாறு இயக்கி கொண்டே வராருன்னு சாம்பவனுக்கு நாரதர் கூறிக்கொண்டே வரார். இப்ப நாரதரிடம் சாம்பவனுக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. இவ்வளவு ஆற்றல் படைத்த ஒரு தேவனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் எப்படி ராகுவால பீடிக்கப்படுகிறார்? அப்ப அந்த நேரத்துல அவருடைய பலம் குறைந்துருமா? அது எப்படி ஒரு உலகத்துல ஒரு பகல் பொழுது வருதுன்னு வச்சுப்போம். இப்ப நம்ம எல்லாம் இந்தியால இருக்கோம். இப்ப இந்தியால பகல் பொழுது வருதுன்னா வெளிச்சம்னு வந்தக்கப்புறம் இருட்டே இருக்காது. பகல் விடிஞ்சிருச்சுன்னா ஒரு 10 மணி 11 மணிக்கு நம்ம வேலை எங்கேயும் நம்ம இருட்டுன்னு பார்க்க முடியாது. மேகங்கள் சூரியனை மறைத்தால் கூட வெளிச்சம்ங்கிறது இருக்கும். அப்படி இருக்க ஒரு தீப்பிழம்பு சூரிய பகவான் அவரை எப்படி ராகு இருட்டா இருக்கக்கூடிய ராகு எப்படி விழுங்குகிறார் என்ற கேள்வி அவருக்கு ரொம்ப மனசுக்குள்ள நெருடிட்டே இருக்கு. அப்ப நாரதர் மகரிஷி இத விளக்கி சொல்கிறார். சாயா கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் எப்படி சூரிய பகவான விழுங்குகிறார். ராகுவால் சூரியன் விழுங்கப்படுகிறார் என்ற சொல்லப்படுவது விசித்திரமே. ஒளிப்பிளம்பாக மிகுந்த உஷ்ணம் நிறைந்த கிரகணத்தோடு பிரகாசிக்கும் சூரியன் அருகில் நெருங்குவதே கடினம். அவ்விதம் ராகுவுக்கு அந்த பிரகாசத்தை விழுங்குவதற்கு சக்தி ஏது? சூரியனுடைய தேஜஸிடம் இருந்து பிரகாசிக்கும் கிரகணங்கள் மறைக்கின்றன. ராகுவால் மீட்கப்பட்டு சூரியனுக்கு அதன் காரணமாக எந்த குறையும் ஏற்படுவதில்லை. ராகுவால் விடப்பட்டதும் முற்றிலும் மிகுந்த பிரகாசத்துடன் அவர் பிரகாசிக்கின்றார். எல்லா பூதங்களும் சாப்பிடுவதற்காகவே உணவு பிரமன் சந்திரனை படைத்தார். சூரியன் சந்திரன் அமிர்தத்தால் வளர்கின்றன. சந்திரனுடைய தேஜஸ் அமிர்தத்தை எல்லா தேவர்களுக்கும் ஜலமயமாக அளிக்கின்றார். ராகுவுக்கு பிரமர் ஒரு பாகம் சிருஷ்டி செய்கிறார். பித்ருக்கள் ஸ்வதாமயமாக அருந்துகின்றன. அதனை பருகவோ அவர் பருவத்திலோ வருகின்றன. அவர் பூமியினுடைய இருட்டு மயமான சாயலை மறைக்கிறார். சுக்லபக்ஷத்தில் அவர் சந்திரனையும் கிருஷ்ணபக்ஷத்தில் சூரியனும் அடைகின்றன. அவரால் பிடிக்கப்பட்ட சந்திரனும் அவரால் மீட்கப்படும் பொழுது எந்த குறைபாடும் இல்லாமல் முற்றிலும் அதிக பிரகாசத்தோடு ஜொலிக்கிறார். நிர்மலமான சந்திர மண்டலத்தை உடையதாகவும் விளங்குகிறது. பசு தன் மடியிலிருந்து பாலை கறந்ததும் எவ்வாறு சுரக்கின்றதோ அவ்வாறு சந்திரன் அமிர்தக்கலையை புரிகிறார். தாயாருடைய பாலை சாப்பிட்டு குழந்தைகள் திருப்தி அடைவது போல அந்த அமிர்தத்தை தேவர்களையும் பறிந்து ஆனந்தமடைகின்றன. ராகுவோடு சேர்க்கையானது முழுவடையும் பொழுது பாதியாகவும் 1/3 பகுதியாகவும் 1/4 பங்கோ அதனை விட குறைந்த அளவு உள்ளதாக இருக்கக்கூடும்.
சரி, இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போ வந்து சூரியன் சந்திரனை வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்போ இப்போ முழுவதாக இப்போ சூரிய சந்திரனுக்கு ஆதாரமாக கொண்டது அமிர்த வர்ஷனை. இந்த அமிர்தம் தான் சூரியனையும் சந்திரனையும் இயக்குதுன்னு சொல்கிறோம். அப்போ சூரியன் எப்போ சற்று பலம் குறையும்னா அமாவாசை காலத்துல பலு குறையும். ஏன்னா தன்னுடைய ரெப்ரசன்டிவா இருக்கக்கூடிய சந்திரன் முழுமையாக அன்னைக்கு ஒளி இல்லாம போயிடுவார். அப்ப அவருக்கு ஒளி கொடுப்பதற்காக அந்த ஒளிப்பிழம்பிலிருந்து சில பாகங்கள் சந்திரனுக்கு போகும். அப்ப சந்திரனுடைய நிழல் தான் சூரியனை பீடிக்கும். சூரிய கிரகணம் எப்ப ஏற்படும்னா மேக்சிமம் ஆஃப் த டைம் அமாவாசையில மட்டும்தான் ஏற்படும். இந்த நாட்கள்ல எப்பயுமே ஏற்படாது. அதே மாதிரி நம்ம பௌர்ணமியில மட்டும்தான் உங்களுக்கு சந்திர கிரகணம் ஏற்படும். ஏன்னா சந்திரன் அப்பதான் உங்களுக்கு பலமாகவே இருப்பார். அப்ப உங்களுக்கு நம்ம கிரகணத்தினுடைய விதிமுறைகள் தெரியும். சந்திரனுடைய நிழல் தான் சூரியனை மறைக்கிறது. அவரு ராகு. அப்ப நடுவுல உலகம், இந்த பக்கம் சூரியன், எதிர்பக்கம் சந்திரனாக இருக்க சொல்ல சூரியனுடைய ஒளி உலகத்திற்கு பின்னால் இருந்து வீச, அப்ப உலகத்தினுடைய நிழல் தான் சந்திரனை பீடிக்கும். அவர் தான் கேது. என்னைக்கும் சூரியன் சந்திரனுக்கு எதிரிகளே ராகு கேதுக்கள் தான். அப்படி முழுமையாக அமிர்த கலையை சந்திரனுக்கு கொடுக்கிறப்ப சூரியனும் முழுமையாக அமிர்த கலையை வைத்திருக்கும் பொழுது சந்திரனும் ராகு கேதுக்களாக பீடிக்கப்படும். அதனால பீடிக்கிறதுனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டுமே அந்த ஒளிகள் இல்லாம போகும். ஆனா அந்த சமயத்துல தான் நம்ம ஜபம், மந்திர ஜபமோ பூஜைகளோ இல்ல நல்ல ஒரு தவம் செய்ய சொல்ல அதோடைய பலன்கள் இரட்டிப்பாகவும் நமக்கு வந்து அடையுங்கிற ஒரு விஷயத்தை நாரத சாம்பவனுக்கு சொல்கிறார். அதன் பிறகு சாம்பவனுக்கு இருந்த சந்தேகங்கள் போக மித்திரவனத்துக்கு சென்று சூரியனை நோக்கி தவம் இரு அப்படின்னு நாரத மகரிஷி சாம்பவனுக்கு சொல்கிறார். அதனை ஏற்றுக்கொண்டு நாரதர் அங்கிருந்து விடைபெறுகிறார். அடுத்தது சப்டாபிக் சின்ன சந்திரனுக்கு, அதாவது சாம்பவனுக்கு சூரிய பகவான் அனுகிரகம் செய்கிறார். சாம்பவன் நாரதரமிடம் இருந்து விடை பெற்று தன்னுடைய தந்தையாக இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா கிட்ட போகிறார். கிருஷ்ண பரமாத்மாவிடம் சென்று மன்னிப்பு கேட்டுட்டு, உங்களுடைய ஆலோசனைப்படி நான் நாரதர் மகரிஷியிடமே ஆலோசனை பெற்றேன். மித்திரவனத்தில் இருக்கக்கூடிய சந்திரபாகா நதிக்கரையில் சூரியனை நோக்கி தவம் இருக்க சொல்கிறார். ஆகையினால் நான் சந்திரபாகா நதிக்கரைக்கு போகிறதுக்கு உங்களுடைய அனுமதி வேண்டும்னு கிருஷ்ண பரமாத்மாவிடம் சாம்பவன் கேட்கிறார். கிருஷ்ண பரமாத்மாவும் சென்று நல்ல முறையில் உன்னுடைய உடல் ரோகங்கள், அந்த வெண்குஷ்டம்லாம் நீங்கி நல்ல அறிவோட திரும்பி துவாரகைக்கு நீ திரும்பி வரணும்னு கிருஷ்ண பரமாத்மா ஆசி கூறி தன்னுடைய மகனாக கூடிய சாம்பவனை தவத்துக்காக வனத்திற்கு அனுப்புகிறார். அப்படி சந்திரபாகா நதிக்கரைக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய மித்திர வனத்தை சாம்பவன் அடைந்து நல்ல பக்தியோடு தியானிக்கிறார் சூரிய பகவான். உலகிலும் உள்ளவர்கள் கொண்ட தகுதியை ஒரு நிலைப்படுத்தி, உலகமுமே என்ன இயங்கினாலும் தன்னுடைய மனதை அவர் ஒருநிலைப்படுத்தி சூரிய பகவானுடைய மூல மந்திரம் ஆதித்ய ரூபாயை நமாக என்ற மந்திரத்தை அவர் தொடர்ந்து உச்சரித்து கொண்டு தவம் செய்கிறார். அந்த தவத்தில் அவர் நிறைய பிரார்த்தனை செய்கிறார். பிரம்மா விஷ்ணு ருத்ரரு எனக்கு நீங்க தான், அதாவது மும்மூர்த்திகளை உடைய அம்சமாக இருக்கக்கூடிய தேவா, எனக்கு நீங்க காட்சி கொடுங்க. நீங்க தான் வந்து ரிக்கெஜுர் சாமம் என்ற 3 வேதங்களின் அடித்தத்துவமானவர் என்று எல்லாம் போற்றி புகழ்ந்து தன்னுடைய மனதிலே தவம் செய்து கொண்டே இருக்கிறார். ஒரு கட்டத்துக்கு மேல சூரிய பகவான் அந்த தவத்துக்கு மகிழ்ந்து சாம்பவனுக்கு காட்சி கொடுக்கிறார்.
அந்த கோடி சூரிய பிரகாசத்தோட சாம்பவனுக்கு எதிர சூரிய பகவான் தோன்ற ரொம்பவும் பக்தி சிரத்தையோடு மனம் சிலிர்த்து உடமெங்கும் சிலிர்த்து மனத்தில் ஒரு சிறு பயத்தோடு சூரிய பகவானிடம் கைகூப்பி வேண்டுகிறார். சூரிய பகவானும் தன்னுடைய பக்தனை கண்டு நிறைய சந்தோஷமடைந்து, உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் சாம்பவா என்று கேட்கிறார். அப்ப சாம்பவன் சொல்றார், உங்களை பார்த்ததே எனக்கு பெரிய விஷயம், நீங்க இதுக்கு மேல எதுவும் வரம் கொடுக்கணுங்கிற ஒரு அவசியமே இல்லைன்னு சொல்லி அவருடைய சரணங்களை பற்றுகிறார் சாம்பவன். என்னதான் இருந்தாலும் நீ என் பேரை சொல்லி தவம் பண்ணியிருக்க, இந்த கடுமையான தவத்திற்கு ஒரு பிரதிபலன் உண்டு, ஆகையினால உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேன்னு கேட்கிறார். அப்ப சாம்பவன் கொஞ்சம் சுதாரித்து கொண்டு 2 வரங்களை கேட்கிறார். ஃபர்ஸ்ட் சொல்லிதான் எனக்கு 2 வரங்கள் வேண்டும். ஓகே, பர்மிஷன் கிராண்டட் மாதிரி அவரும் சொல்றார். இப்போ முதல் வரம் என்னன்னா, என்னைக்கும் உங்க மேல இருக்கக்கூடிய பக்தியும் அன்பும் எனக்கு குறைஞ்சிடக்கூடாது. இந்த முதல் வரமா கேட்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அவர்கிட்ட செல்வமோ ஒரு சூரியலோகத்திலே கூட அங்கீகாரமோ இதை கேட்டிருக்கலாம். ஆனால் அவர் கேட்டது, உங்கள் மேலே இருக்கக்கூடிய பக்தியும் அன்பும் பாசமும் எந்த நாளும் எனக்கு குறைஞ்சிடக்கூடாது. 2வது, தினமும் நீங்கள் எனக்கு காட்சி கொடுக்கணும், சூரிய ரூபத்தில் இல்லை, மனித ரூபத்தில். இப்போ எப்படி சூரிய பகவானாக எனக்கு நேரில் நீங்கள் காட்சி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி தினமும் எனக்கு நீங்கள் காட்சி கொடுக்கணுங்கிற 2 வரங்களை சூரிய பகவானிடம் சாம்பவன் கேட்குறார். சூரிய பகவானும் அதை மனம் மகிழ்ந்து முதல் வரத்தையும் ஏற்றுக்கிறார். முதல் வரதும் கண்டிப்பாக உனக்கு பலித்தமாகும். 2வது வரத்தில் மட்டும் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் என்னன்னா, உனக்கு ஸ்வப்ன ரூபத்தில் நான் உனக்கு காட்சி கொடுப்பேன், நீ என்ன தரிசிக்கலாம்னு சொல்கிறார். அப்போ சூரிய பகவான் சாம்பவனுக்கு ஒரு நிபந்தனை வைக்கிறார். இதே சந்திரபாகா நதிக்கரையில் என்னுடைய ஆலயமும் என்னுடைய சிலையும் நிறுவி நீ பூஜை பண்ணிட்டு வா. இந்த இடத்துல நீ எப்படி அனுகிரகம் பெற்றாயோ இதே மாதிரி மற்றவங்களும் அனுகிரகம் பெறணும்னு சாம்பவனே கேட்கிறார். சூரிய பகவான் சொல்றதை விட சாம்பவனே அதை கேட்கிறார். அப்போ சூரிய பகவானும் அதனை ஏற்றுக்கொண்டு நீ என்ன நினைக்கிறையோ அதே மாதிரியே நடக்கும்னு சொல்லி ததாஸ்துங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி அங்கிருந்து அந்தர்மயம் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்கிறார். நம்மளுடைய சூரிய புராணத்தோட ஆரம்ப வார்த்தையிலிருந்து நம்ம சொன்னது, இந்த நாரதரும் சாம்பவனுடைய உரையாடல் தான் நிறைய போயிட்டு இருந்தது. அப்படி சாம்பவன் வெற்றிகரமா சந்திரபாகா நதிக்கரையில சூரிய பகவானை நோக்கி தவம் இருக்கிறார். எவ்வளவு நாட்கள் தவம் இருக்கிறார்னா, கிட்டத்தட்ட ஒரு 250 நாட்கள் அவர் தவம் இருக்கிறார். அதன் பிறகுதான் சூரிய பகவான் அவருக்கு காட்சி கொடுக்கிறார். கொழுன்னு, அதாவது கொஞ்சம் கொழுக்கு கொழுக்கா நல்ல புஷ்டியா இருந்த சாம்பவன் மெலிந்து போகிறார். கன்னங்கள்லாம் ஒட்டி போற அளவுக்கு மெலிந்து போகிறார். அப்போ அவருடைய வெண்குஷ்டம் போகிறதுக்கு வரமே கேட்கலைன்னா, சூரியனுடைய அந்த ஒளி அவருடைய தரிசனம் பெற்ற மறுக்ஷணமே அவருடைய உடலில் இருந்த ரோகங்கள் அந்த ஒளி கதிர்கள் பட்டு அந்த தடமே தெரியாத அளவுக்கு மேனி எங்கும் பளபளப்பான ஒரு தன்மையை சூரியனுடைய கிரகணங்கள் அவர் கேட்கறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை செஞ்சதால சாம்பவன் அதை தனிப்பட்ட முறையில சூரிய பகவானிடம் கேட்கவே இல்லை. இதுதான் கடவுளுடைய தன்மையும் கூட. ஆகையினால இந்த பாகத்தினோட இந்த விஷயத்தோட இந்த பாகத்தை நிறைவு செய்து அடுத்த பாகத்தின் சூரிய பகவானுடைய ஆலயம், இந்த ஆலயத்தின் சிற்பத்தின் பெருமை போன்ற விஷயத்தை மற்றொரு பாகத்தில் கேட்டு சிந்தனை செய்வோம். இது போன்ற பதிவுகளை கேட்க நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பதிவுகளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே சேனலில் லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய ஒவ்வொரு நாமாக்கும் என்னென்ன விளக்கம்னு 6 பாகங்கள் போட்டிருக்கோம் இது நாள் வரைக்கும். அதையும் சென்று பாருங்க. லலிதா சகஸ்ரநாமம்னா என்ன, அந்த தேவி யார், அந்த பெயர்களுக்கு உண்டான காரணங்கள் என்ன, இது போன்ற அனைத்து விஷயங்களையும் அதில் சொல்லியிருக்கோம். ஸோ தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நீங்கள் கொடுக்க தான் இந்த சேனல் அடுத்தடுத்த நிலைகளுக்கு போகும் சொல்லி அடுத்த பாகத்தில் சந்திப்போம். நன்றி.